வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 நடந்ததில்ல மேடம், அதனால ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம் மேடம். அதுக்காக கால் சரி, பண்ணியிருக்கேன். கேளுங்க. மேடம், இப்போ குரூப் 4 வந்து 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் வந்து +2 விட வெளியே போயிருக்கு, டிகிரி லெவல் அந்த லெவலில் போயிருக்கு. இப்போ நாங்களாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்த உடனே நாங்கள் வந்து +2 வரைக்கும் தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தரவாக நாங்கள் கிளாஸுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமாக நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சிலபஸ் கொடுத்த உடனே நான் சிலபஸ் வைஸாக நாங்கள் கரெக்டாக படித்தோம். நீங்கள் இப்போ எதன் அடிப்படையில் அந்த 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டு தமிழில் 40 அந்த 1 வேர்டு மட்டும்தான் அந்த புக்குக்குள்ளே இருக்கு, மற்றதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் தான். இதுக்கான ரீசன் என்ன மேடம்? டெலகிராம்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான பதில் வந்து அதுலதான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிலபஸ் அடிப்படையில தான் எடுக்கப்பட்டிருக்குன்னுட்டு. ஓகே, நீங்க சிலபஸ் படி வேஸ்டா நல்லா படிச்சுக்கணும்னு அர்த்தம். சிலபஸ் சரி, அதுக்கான படிக்கிறதுக்கான சோர்ஸ் நீங்க முன்கூட்டியே நீங்க கொடுத்துருக்கணும்ல. படிக்கிறதுக்கான சோர்ஸ் எல்லாம் முன்கூட்டியே தர முடியாது. உங்களுக்கு இந்த புக்ல இருந்து படினா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு எக்ஸாம்? சிலபஸ்ல டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாபிக் நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல படிக்க முடியுமோ படிங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அதுக்கு நாங்க ஓலைச்சுவடி, நன்னூல், தொல்காப்பியம், அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு, அந்த புக் எல்லாம் மேடம் படிக்க முடியும். வரணும்னா கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னா எங்க இருந்தாலும் படிச்சாகணும். கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னா எங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா அதுக்கு வந்து எங்க இருந்தாலும் படிச்சு. மேடம் இருங்க மேடம், நீங்க குரூப் 1க்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்ல குரூப் 4க்கு ஆள் எடுக்கிறீங்களா மேடம்? எந்த திறமைய நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன திறமையில நீங்க ஆள் எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எங்க கிட்ட என்ன திறமையை நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுதான் கேள்வி. ஃபர்ஸ்டே நீங்க முன்கூட்டியே வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராச்சும் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. இப்ப எத்தனை லட்சம் மாணவர்களோட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? இதனால வெறும் 3900 சில்லற வேகன்சிக்கு எத்தனை லட்சம் பேர் எழுதியிருக்காங்க? 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. நீங்க குரூப் 1க்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணீங்களா இல்ல குரூப் 4க்கு ரெடி பண்ணீங்களா? எந்த திறமை நீங்க என்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க? நீங்க சொல்லுங்க மேடம். 10ஆம் வகுப்பு தரம் தானே நீங்க? அதான் 10ஆம் வகுப்பு தரம் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. சரி, அதிகபட்சம் +2ல இருந்து கூட நாங்க எதிர்பார்க்கறோம். ஓகே, 1953ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அந்த புக்ல இருந்து. இப்ப அந்த புக்கெல்லாம் வந்து நாங்க எங்க நாங்க போய் தேடி படிப்போம்? அதுக்காக அந்த அளவுக்கு திறமை எங்க கிட்ட இருக்கா? நாங்க படிச்சது 10th +2. நீங்க அது அடிப்படையில தான் நீங்க வந்து ஆளுக்கு வேலைக்கு சேர்க்கறீங்க. திங்கக்கிழமையில இருந்து இதே கால் தான் பண்ணீங்க. இப்ப என்ன சொன்னீங்களோ திங்கக்கிழமையில இருந்து நாங்க இதை கேட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு டெலிகிராம்ல பதில் கொடுத்திருக்காங்க. அதான் மேடம், சிலபஸ் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எங்க சிலபஸ் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு டிகிரி சரி, நீங்க உங்ககிட்ட கொடுத்தா அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க 10ஆம் வகுப்பு தரேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க உங்ககிட்ட கொடுத்தா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் உங்களால பண்ண முடியுமா? இல்ல கொஸ்டின் எடுத்தவங்க கிட்ட கொடுத்தாவே, இப்போ நிறைய பேர் எடுத்திருப்பாங்க சரிங்களா, அவங்க கிட்ட கொடுத்தாவே அதுல மார்க் எடுக்க முடியுமா? அந்த தமிழ்ல மார்க் எடுக்க முடியுமா? எந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. 40 கொஸ்டின் தான் புக்ல இருந்து வந்திருக்கு. மீதி அதர் சோர்ஸ் எல்லாம் எவ்வளவு? அப்ப நாங்க லைப்ரரியில இருக்கிற மொத்த புக்கை நாங்க படிச்சாதான் இந்த குரூப் 4 கிளியர் பண்ண முடியும் போல இருக்குது. எத்தனை வருஷம் நாங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆவேசப்படாத, ஒரு நிமிஷம் இரு. இந்த முறை ஏதோ டஃபா வந்திருக்கு, அதனால இப்படி பேசுறீங்களே. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஈஸியா வந்தது மேடம். ஒரு முறை இல்ல மேடம், நீங்க சொல்றீங்க நீங்க ஈஸியான ஒரே ஒரு வார்த்தை சொல்றீங்க, இந்த ஒரு முறைன்னு சொல்றீங்க. இந்த ஒரு முறை தான் மேடம். எவ்வளவு பேப்பர் ஈஸியா வந்தது அப்பதான் போன் பண்ணி ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி சூப்பர் அப்படின்னு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சொன்னீங்களா மேடம்? அதுல கூட நாங்க ஒரு மார்க் வந்துச்சு. ஓலைச்சுவடியில இருந்து எடுத்துட்டீங்க, கல்வெட்டுல இருந்து எடுத்துட்டீங்கன்னு திங்கக்கிழமையில இருந்து இதை இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு கால்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஜீர்ணிக்கவே முடியல உங்களால? ஆமா மேடம், ஆமா மேடம். ஜாலியா இருக்கீங்க. ஒரு மாணவனுடைய அந்த வாழ்க்கையில நீங்க விளையாடுறீங்க மேடம். இப்ப 5 வருஷமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கானா எதுக்காக? வேலை வெட்டி விட்டு வீட்டுல திட்டு வாங்கிட்டு டிராவலிங்ல சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? மெயில அனுப்பி விடுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. சொல்ல வேண்டியது மெயில ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க.